என்ன சார் இப்படி 6 மாதம் தான் இருக்குது, கன்ஃபார்மாக முதலீடு கொண்டு வர மாட்டாரான்னு அவர்? 4.5 வருஷத்தில் நடக்காது, 6 மாதத்தில் நடந்து நாங்களாம் வேலைக்கு போக போகிறோம். எங்கள் பிள்ளைங்களாம் வேலைக்கு போக போகுது. நாங்கள் அதை நம்பணும். அதாவது இந்த ஊருக்கு போனால் பேங்க்கில் நகையெல்லாம் வெய்யின்றாங்களே, அந்த மாதிரி தான் ஆட்சி முடிய போகுது. எதுவுமே ஏதாவது கொஞ்சம் அவர் பாதுகாப்பை அவர் உறுதிப்படுத்திக்கணும்ல. பாதுகாப்புனா சார்? அவருக்கு வச்சுங்கிற பொருள் அவரோட ப்ராப்பர்ட்டி, பொருள்லாம் கூட தப்பாக சொல்லுவாங்க, அவரோட ப்ராப்பர்ட்டி அதை உறுதிப்படுத்திக்கணும்ல. மேபி அப்படி கூட இருக்கலாம். சரி, அது இல்லை, உண்மையிலே 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை தர போகிறேன்னா நல்லது தானே சார். நம்ம ஊருக்காரன் ஒரு 1 லட்சம் பேர் போனால் நல்லது தானே. அப்படி எடுத்துங்களேன். அதை ஏன் நீங்கள் அவர் பின்னாடியே அலையிறீங்க? இல்லை சார், அங்கே கேள்விப்பட்டோம்னா ஜெர்மனியோட எக்கானமியே ரொம்ப கேவலமாக போய்கிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். பாவம், அதை தூக்கி நிறுத்தத்துக்கு தான் போகிறோம். ஆமாம், போய் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த நாட்டில் அங்கங்கே தெருமுக்குகளில் நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை திருவுருவத்தை திறந்தால் நமக்கு நல்லது தானே சார். நம்ம டக்குன்னு ஜெர்மனுக்கு போகிறோம் இன்னைக்குன்னா, ஆடா நம்பூர்கார் செல்லப்பா அப்படின்ற போது நமக்கு ஒரு ஆனந்தம் வரும்ல. அதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பாருங்கள். அதாவது சொல்லுவாங்கள்ல, நினச்சதுன்னா நடக்கலை, நடந்ததையாவது